ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்ல ஆனந்தமுடனே பாடுங்களே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்ல ஆனந்தமுடனே பாடுங்களே. இயேசுவின் பிறப்பினில் மகிழும், இயேசுவின் பிறப்பினில் மகிழுங்களே. அடுத்தவர் நலனில் நாட்டமை கொண்டார், ஆண்டவர் வழியில் நடந்திடலாம். உள்ளங்கள் மகிழும் உறவுகள் மலரும், இறைவன் அன்பில் வாழ்ந்து வந்தார். அடுத்தவர் நலனில் நாட்டமை கொண்டார், ஆண்டவர் வழியில் நடந்திடலாம். குறைகளை காணாமல் பிறரை ஏற்றால் இயேசுவை அவரில் கண்டிடலாம். குறைகளை காணாமல் பிறரை ஏற்றால் இயேசுவை அவரில் கண்டிடலாம். இறைப்பணி தொடர இறையாட்சி மலர இணைந்திடுவோம் நாம் இறைவனிலே. இறைப்பணி தொடர இறையாட்சி மலர இணைந்திடுவோம் நாம் இறைவனிலே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்ல ஆனந்தமுடனே பாடுங்களே. சாதிகள் இல்லை, வேதங்கள் இல்லை, இறைவன் இயேசு வருகையிலே. நீதியும் உண்டு, சமத்துவம் உண்டு, இறைவன் வாழும் சமூகத்தில். சாதிகள் இல்லை, பேதங்கள் இல்லை, இறைவன் இயேசு வருகையிலே. நீதியும் உண்டு, சமத்துவம் உண்டு, இறைவன் வாழும் சமூகத்திலே. அன்பே கடவுள் என்பதை உணர்ந்தால் இனிய உலகம் படைத்திடலாம். அன்பே கடவுள் என்பதை உணர்ந்தால் இனிய உலகம் படைத்திடலாம். குழந்தை இயேசு உள்ளத்தில் பிறந்தார், புதிய பிறவியாய் வாழ்ந்திடலாம். குழந்தை இயேசு உள்ளத்தில் பிறந்தார், புதிய பிறவியாய் வாழ்ந்திடலாம். ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்ல ஆனந்தமுடனே பாடுங்களே. இன்று அறிந்து கொள்ளுங்கள், ஏனெனில் ஆண்டவர் வருவார், நம்மை மீட்பார். காலையில் நீங்கள் அவருடைய மாட்சியை காண்பீர்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்து பிறப்பு விழா திருப்பலியில் இணைய பங்கேற்க வந்திருக்கும் அனைவரையும் அன்பியங்கள் 1, 2, 3, 4, 5 மற்றும் 6 இறைமக்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சி, மண்ணகத்தில் நல் மனதோர்க்கு அமைதி. ஆம், வானவர் நமக்கு தரும் செய்தி இதுவே. இன்று பிறருக்காக வாழ ஓர் அழைப்பு என்பதே இன்றைய
நமக்கு தரும் செய்தி. அருமையான பிறப்பு என்பதே ஒரு அருமையான அழைப்பு தான். அதிலும் பிறருக்காக வாழ்வது என்பது புனிதமான அழைப்பு. இயேசு பிறப்பு முதல் இறுதி மூச்சு வரை பிறருக்காகவே வாழ்ந்தார். பிறருக்கு பசி தீர்ப்பவராய், நோய் தீர்ப்பவராய், ஆறுதல் அளிப்பவராய், உடன் இருப்பவராய் வாழ்ந்தார் என விவிலியம் நமக்கு உணர்த்துகிறது. அத்தகைய இயேசு பிறப்பு விழாவை கொண்டாடுவதால் அவரோடு இணைவதாக ஆகிவிட முடியாது. அவருடைய வாழ்வை நம்மோடு இணைத்து அவர் பணி தொடர்ந்து பிறருக்காக நம்மையும் அர்ப்பணிக்கும் போது அவர் பிறப்பு அர்த்தமுள்ளதாகவும் இருண்ட உலகிற்கு ஒளியாகவும் அமையும் என்பதே உண்மை. கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் அனைத்து மக்களுக்கும் அமைதியை, மகிழ்ச்சியை கொண்டு வந்த மாபெரும் விழா. ஆனால் இன்றைய சமுதாயத்தில் பலர் மகிழ்ச்சியின்றி, அமைதியின்றி, வருத்தத்திலும் துன்பத்திலும் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களோடு நாம் நமது நேரத்தை, பணத்தை, இனிப்புகளை, பரிசுகளை, புன்சிரிப்பை பகிர்ந்து கொள்வதன் மூலம் அவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்த முடியும், நாமும் மகிழ்ந்திருக்க முடியும். இந்த அழைப்பை ஏற்று இயேசு மக்களை தேடி வந்துள்ளார். மெசியா நமக்காக பிறந்துள்ளார். அவர் செல்வராயிருந்தும் நமக்காக ஏழையானார். நாமும் பிறருக்காக, பிறரோடு நம்மையும் ஒன்றிணைத்து அனைவருக்கும் மகிழ்ச்சியும் அமைதியும் பெற முயற்சிப்போம். இப்பலியில் மகிழ்வோடு இணைவோம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு எல்லோருக்கும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இந்த பிறப்பு விழாவிலே பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கின்ற நமது மறை மாவட்டத்தினுடைய பொருளர் தந்தை, பேரருள் தந்தை ஜெயக்குமார் அவர்களையும், இங்கே இருக்கக்கூடிய அருள் சகோதரிகளையும், பங்கு மக்களாகிய உங்கள் அனைவரையும், இன்னும் வருகை தந்திருக்கின்ற உறவினர்கள், நண்பர்கள் அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த பலியானது இந்த விழாவிலே பங்கேற்று ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இன்னும் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்ற உணர்வோடு இந்த பலியிலே நாம் பங்கேற்போம். இந்த மகிழ்ச்சியின் விழா பிறருக்காக நம்மையும் அர்ப்பணிக்க இறைவன் அருள் புரிய வேண்டும் என்றும் சிறப்பாக இந்த பலியிலே நாம் ஜெபிப்போம். பலியிலே பங்கேற்க தடையாக இருக்கின்ற குற்றங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொண்டு மனவருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். கருணை கடலே எம் இறைவா, நாங்கள் உமது வருகையை, உமது உடனிருப்பை, மீட்பின் காலத்தை உணராமல் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டு வருவதை எண்ணி மனம் வருந்துகிறோம். எங்களை மன்னித்தருளும் இறைவா. அன்பான இறைவா, பாவம் செய்தேன், அன்பாய் மன்னிப்பீரே. அன்பின் மானிடரே, பாவம் செய்தேன், அன்பாய் ஏற்பீரே. கருணையின் இறைவா, நீர் எமக்கு அளித்த செல்வங்கள் எல்லாம் நீர் தந்த அருள் கொடைகள். பிறரோடு பகிர்ந்து வாழ எமக்கு அளித்துள்ளீர் என்பதை எங்களால் உணர முடிகிறது. பிறருக்கு உதவாமல் வாழ்ந்த தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம். எங்களை மன்னித்தருளும் இறைவா. அன்பான இறைவா, பாவம் செய்தேன், அன்பாய் மன்னிப்பீரே. அன்பின் மானிடரே, பாவம் செய்தேன், அன்பாய் ஏற்பீரே. அமைதியின் இறைவா, உம் மகனின் பிறப்பு எமக்கு உணர்த்தும் அன்பு, அமைதி, இரக்கம், பகிர்தல் போன்ற மதிப்பீடுகளை எம் வாழ்வில் செயல்படுத்த தவறின நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம். எங்களை மன்னித்தருளும் இறைவா. அன்பான இறைவா, பாவம் செய்தேன், அன்பாய் மன்னிப்பீரே.
எல்லாம் வல்ல இறைவனை மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, விண்ணில் இருந்த கடவுள் சின்ன சின்ன ஆசையாக மண்ணிலே முத்தமிட்ட இனிய நாள் கிறிஸ்மஸ், கிறிஸ்து பிறப்பு விழா. இந்த பிறப்பு விழாவை நாம் கொண்டாடும் விதமாக திருவருகை காலத்தின் 4 வாரங்களும் நம்மை நாம் தயாரித்தோம். இந்த 4 வாரங்களும் வானவர் கீதம் உன்னதங்களிலே பாடல் பாடப்படுவதில்லை. இன்று ஆண்டவர் இயேசு பிறந்தார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை கொண்டாடும் விதமாக இப்பொழுது நாம் மகிழ்ச்சியின் கீதத்தை பாடுவோம். இதே மகிழ்ச்சி நம் உள்ளங்களிலும், நம்முடைய இல்லங்களிலும், நம்முடைய அன்பியங்களிலும், நம்முடைய பங்கு சமூகத்திலும், நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய அமைப்புகளிலும் அந்த மகிழ்ச்சி நிலவ வேண்டும் என்ற உணர்வோடு இந்த பாலன் இயேசுவிற்கு விதைகளை முளைக்க வைத்து கொண்டு வந்த அந்த முளைகளை இப்பொழுது ஆலய முன்பகுதியிலிருந்து வரிசையாக கொண்டு வருவோம். பீடத்திற்கு முன் வந்த பின்பு பாலன் இயேசுவை நாம் இந்த குடிலிலே வைப்போம். எல்லோரும் இணைந்து வானவர் கீதத்தை பாடுவோம். உன்னதம் கடிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவாம், ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்கும் அவரே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் அவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமாகிய இறைவா, ஆண்டுதோறும் எங்கள் மீட்பை எதிர்பார்த்திருக்க செய்வதால் எங்களை மகிழ்விக்கின்றேன். இவ்வாறும் ஒரே திருமகனை மீட்பராக மகிழுடன் ஏற்றுக்கொள்கின்ற நாம் நடுவராகவும் வரும் அவரை நம்பிக்கையுடன் சந்திக்கவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு யாவை யாரின் ஒன்றிப்பே
இறைவனோ என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்து அவர் வெளியாக உம்மை மன்றோடு என்றோ. இன்றைய முதல் வாசகமானது இறைவாக்கினர் எசாயா நூல் பிரிவு 9 இறைவார்த்தைகள் 2 முதல் 4 மற்றும் 6 முதல் 7 வரை எடுக்கப்பட்டுள்ளது. காரில் நடந்து வந்த மக்களுக்கு பேரொளியாகவும் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் விடிவெளியாகவும் இயேசு என்னும் மாதவன் உதித்துள்ளார் என்னும் மகிழ்ச்சியின் நற்செய்தியினை அறிவிக்கும் இன்றைய வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 2 முதல் 4 மற்றும் 6 முதல் 7. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 2 முதல் 4 மற்றும் 6 முதல் 7. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் திருமுன் அவர்கள் அகமகிழ்ந்தார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல் அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள்மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கு அமைதி நிலவும். அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கண்ணே என் கண்மணியே கண்மூடி தூங்கு, கன்னி மரியின் மடியில் கருணை நீரை, கன்னி மரியின் மடியில் கண்ணுறங்கு ஆரீரீராரீராரீரோ. கண்ணே என் கண்மணியே கண்மூடி தூங்கு, கன்னி மரியின் மடியில் கருணை நீரை, கன்னி மரியின் மடியில் கண்ணுறங்கு ஆரீரராரீரரோ.
மாடை வாட்டிடுதோ மாடை வாட்டிடுதோ உந்தன் மேனி நடுங்கியதோ வாடை வாட்டிடுதோ உந்தன் மேனி நடுங்கிடுதோ உலகோரின் பாவங்கள் நீக்கிடவே உதித்தாயோ மாடடை கொடிலீனிலே உலகோரின் பாவங்கள் நீக்கிடவே உதித்தாயோ மாடடை கொடிலீனிலே கண்மணி ஆரீரோ கண்மணி யாரீரோ ஆராரோ ஆர் கண்ணே என் கண்மணியே கண்மூடி தூங்கு கன்னி மரியின் மடியில் கருணை நீர் கன்னி மரியின் மடியில் கண்ணுறங்கு ஆரீரோ தங்க பாலகனே தங்க பாலகனே இந்த தரணி மகிழ்ந்திடுதோ தங்க பாலகனே இந்த தரணி மகிழ்ந்திடுதோ கனிவான உன் பார்வை இனிதாகிட பணிவோடு பாடிட துதி பாடிட கனிவான உன் பார்வை இனிதாகிட பணிவோடு பாடிட துதி பாடிட கண்மணி ஆரீரோ கண்மணி யாரீரோ ஆராரோ ஆரோ கண்ணே என் கண்மணியே கண்மூடி தூங்கு கன்னி மரியின் மடியில் கண்ணுனை நீரை கன்னி மரியின் மடியில் கண்ணுறங்கு ஆரீரோ கண்ணே என் கண்மணி கண்மூடி தூங்கு கன்னி மரியின் மடியில் கருணை நீர் கன்னி மரியின் மடியில் கண்ணுறங்கு ஆரீரோ இன்றைய வாசகமானது தூய பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. பிரிவு 2 இறை வார்த்தைகள் 11 முதல் 14 வரை. விஞ்ஞான உலகில் மெய்ஞானமாகிய இறைவனை பற்றி கொண்டு தீய நாட்டங்களை மறந்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இவ்வுலகில் வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் நற்செயல்கள் செய்வதில் வளர்ந்து நம்பிக்கை வாழ்வில் அனுதினமும் நடந்து கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை கண்டு மகிழ்வோடு வாழ அழைக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 2 இறை வார்த்தைகள் 11 முதல் 14 வரை.
திருத்தூதர் பவுல் தீத்துக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 2 இறை வார்த்தைகள் 11 முதல் 14 வரை. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையும் உலக சார்ந்த தீய நாட்டங்களையும் மறந்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடன் இன்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகின்றோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கின்றோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா எனும் மீட்பர் நமக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அலகு 2 1 முதல் 14 வரை உள்ள இறைவாக்குகள். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1 முதல் உள்ள இறைவாக்குகள். அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராக இருந்தபோது முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பேரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழி மரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயா உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்தபோது மரியாவுக்கு விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினர். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே
விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு ஆட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகிய என்ற கடவுளை புகழ்ந்தது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான விழுந்தைமலம் இறைமக்கள் யாவருக்கும் பிறந்திருக்கின்ற பாலகன் இயேசுவின் பேரால் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை எல்லோருக்கும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய முறையுரையிலே மீடியாவில் நான் பார்த்த ஒரு சின்ன ஒரு நிகழ்வு. இப்போது பல இடங்களில் குடில்கள் எல்லாம் கட்டப்படுகின்றன. பெரிய பெரிய ஆடம்பர மாளிகைகளாக கட்டப்படுகின்றன. பிரபலங்கள் வந்து திறந்து வைக்கிறார்கள். நள்ளிரவு நேரங்களில் குடும்பத்தினரோடு நண்பர்களோடு அந்த குடில்களை பார்ப்பதற்காக கூட்டம் கூட்டமாக மக்கள் செல்லுகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் ஒரு இடத்திலே இப்படி ஒரு குடில் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை மீடியாவிலே எடுத்து போட்டிருக்கிறார்கள். அந்த குடில் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால், பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் இடிந்து கிடக்கின்றன. வீடுகள் எல்லாம் சிதறி கிடக்கிறது. மக்கள் வாழுகின்ற குடியிருப்புகள் எல்லாம் பாலைவனம் போல் காட்சி அளிக்கிறது. பறவைகள் உயிரினங்கள் எதுவுமே அந்த இடத்தில் இல்லை. நிலங்களிலே பெரிய பெரிய குழிகள் கிடக்கின்றன. வீடுகளும் கடைகளும் கட்டிடங்களும் இடிஞ்சி சுக்குநூறாக அந்த பகுதி காணப்படுகிறது. அந்த இடத்திலே நடமாடுவதற்கு கூட மனிதர்கள் இல்லை. அப்படிப்பட்ட அந்த இடத்துல கற்குவியல்கள், கல், செங்கல், மண், மரத்துண்டுகள் எல்லாம் ஒரு இடத்திலே சிதறிய வண்ணம் குப்பைகளாக கூடி கிடக்கிறது. அந்த குப்பைக்குள்ளே அங்கே சிதறி கிடக்கின்ற அந்த கல் குவியல்களுக்குள்ளே ஒரு குழந்தை இயேசுவை கொண்டு வைத்திருக்கிறார்கள். அந்த குப்பை கிடங்குகளுக்குள்ளே சிதறி கிடக்கக்கூடிய இந்த மண் குவியல்களுக்குள்ளே ஒரு பாலன் பிறந்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியை வெளிப்படுத்துவதற்காக ஒரு பாலன் இயேசுவை அதற்குள்ளே கொண்டு வைத்து சின்ன ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார்கள். இது இரண்டு சிந்தனைகளை நமக்கு தருகிறது. ஒன்று, பாலன் இயேசு இப்படிப்பட்ட இடங்களிலே இன்று தவித்துக் கொண்டிருக்கிறார் என்பது ஒன்று. இரண்டாவது, இந்த கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டத்தை எங்களால் கொண்டாட முடியாமல் எங்களுடைய நாடு சின்ன பின்னமாக சிதறி கிடக்கிறது என்பதை சுட்டி காட்டுகின்ற நிகழ்ச்சி இது. இஸ்ரேல் பாலஸ்தீனம், ரஷ்யா உக்ரைன், பல்வேறு நாடுகள் தங்களுக்குள்ளே அடித்துக் கொள்ளுகின்றன. தங்களுடைய நாட்டுக்குள் இருக்கக்கூடிய கட்டடங்கள் எல்லாம் சிதறி கிடக்கிறது. மக்கள் வாழுகின்ற வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பச்சிளம் பிள்ளைகள், அக்கா, தங்கச்சி, தம்பி என்று உடல் சிதறி அந்த இடத்திலே மாண்டு போனார்கள். இன்றைக்கு இயேசு பிறந்த இடத்தை நேரடியாக சென்று தரிசிப்பதற்கு கூட அச்ச உணர்வோடு இருக்கக்கூடிய சூழல் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. போர், பதற்றம், ஒருவரையும் வாழ விட்டு விடக்கூடாது.
யாருமே வாழ்ந்துவிடக்கூடாது. நான் வலியவன், ஆகவே எல்லோரும் வறியவனாக இருக்க வேண்டும். இதுதான் இன்றைய உலகத்தினுடைய தத்துவமாக மாறிக்கொண்டிருக்கிறது. வல்லரசு யார்? யாருடைய கரம் ஓங்கி இருக்கிறது? யாருடைய படைபலம் ஓங்கி இருக்கிறது? யாருடைய நாடு செழிப்பாக இருக்கிறது? மற்றவர்களை எல்லாம் அடித்து நொறுக்குவது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் இயேசு பிறக்கிறார் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட பிறப்பாக இருக்கும்? சிந்தித்து பார்ப்பதற்கான அருமையான பதிவு இந்த பதிவு. அன்றைய இயேசு பிறந்த அந்த காலகட்டத்திலே இயேசு பிறக்க போகிறார் என்ற ஒரு செய்தி, அவர் பிறந்து விட்டார் என்ற செய்தி இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அமைதி உரித்தாகுக. அதுதான் வானதூதர்கள் எங்கு தோன்றினாலும் அமைதி உரித்தாகுக. இந்த ஆட்டு இடையர்களுக்கு வானவர்கள் தோன்றி உங்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தி அறிவிக்கிறேன் என்று சொன்னார். மகிழ்ச்சி ஊட்டுகின்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அது என்ன நற்செய்தி? தாவீதின் ஊரிலே உங்களுக்காக மீட்பர் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆட்டிடையர்கள் யார் அப்படின்னு பாருங்க, கற்பனை செய்து பாருங்கள். இந்த ஆட்டிடையர்களுக்கு சொந்தமான வீடு கிடையாது. இவர்கள் இந்த நாட்டை சார்ந்தவர்கள் என்று சொல்வதற்கான இடம் கிடையாது. இவர்கள் இந்த இடத்தை சார்ந்தவர்கள் என்பதற்கான முகவரி கிடையாது. நாடோடிகள் அலைந்து கொண்டே இருப்பார்கள். இவர்களுக்கு என்று சொந்த வீடு, சொந்த முகவரி, அட்ரஸ் எதுவுமே இல்லாத மக்கள். ஆகவே இந்த இடையர்கள் அன்றைய மனித சமுதாயத்தில் ஒன்றுமில்லாத மனிதர்கள், ஒன்றுமில்லாத மனிதர்கள், மதிப்பில்லாத மனிதர்கள், ஏழைகள், நலிவடைந்தவர்கள். இந்த ஆடுகளை மேய்த்து வாழ்க்கையை பிழைத்துக் கொள்ள வேண்டும். ஆக இவர்களுடைய சாட்சியம் கூட, இவர்கள் நாங்கள் ஒன்றை கண்டோம் என்று மற்றவர்களுக்கு சொன்னால் கூட அந்த சாட்சியம் செல்லுபடியாகாது. ஏன்னா இவங்களுக்கு முகவரி இல்லை, வீடும் கிடையாது. அப்படிப்பட்ட இடையர்களுக்கு ஆண்டவர் தோன்றுகின்றார். அமைதி உரித்தாக என்று சொல்லுகிறார். உங்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டுகின்ற செய்தி என்று சொல்லுகிறார். தாவீதின் மரபிலே உங்களுக்காக மீட்பர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். இது கூட அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. தாவீது, தாவீதின் மரபு, அவருடைய குலம், இதெல்லாம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய அவசியமும் இவர்களுக்கு இல்லை. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த செய்தி இவர்களுக்கு சொல்லப்பட்டது, இந்த ஆட்டிடையர்களுக்கு சொல்லப்பட்டது. இந்த ஆட்டிடையர்கள் இந்த வானதூதர்கள் சொன்ன இந்த செய்தியை கொண்டு மற்றவர்கள் எல்லோருக்கும் புறப்பட்டு சென்று சொல்லுகிறார்கள். அந்த ஆண்டவர் இயேசு பிறந்த இடத்துக்கு அவர்கள் செல்லுகிறார்கள். பெத்லகேம், நாசரேத். ஆண்டவர் இயேசு பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை அறிந்து அந்த பெத்லகேமுக்கு செல்லுகிறார்கள். இரண்டாவது, இந்த பெத்லகேம் எப்படிப்பட்டது? அதுவும் ஒரு சின்ன ஊர் தான். உலக வரைபடத்தில் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஆகவே பெத்லகேம் என்பது யாரும் அறிந்திராத ஒரு சிறிய ஊர். இருப்பினும் கூட பெத்லகேமுக்கு என்ற ஒரு மதிப்புண்டு. பைபிளை எடுத்து படிக்கின்ற போது தொடக்க நூல் 35வது அதிகாரத்திலே படிக்கிறோம். ராகேல் பெஞ்சமினை ஈன்றெடுக்கிறார். ஈன்றெடுத்து விட்டு இறந்து போகிறார். அந்த இடம் பெத்லகேம். அதுபோல ரூத்தினுடைய வழிமரபு வருகிறது. அந்த ரூத்து போவாசை மணக்கிறார். அடுத்து தன்னுடைய கணவர் இறந்து போகிறார். இந்த ரூத்து தன்னுடைய மாமியாரோடு சென்று அவருடைய வீட்டிலே தங்கியிருக்கிறார். அங்கே தங்கியிருக்கின்ற போது இந்த விவிலியம் சொல்லுகின்றது, ரூத்துக்கு பிறந்த பிள்ளை ஓவேது, ஓவேதுக்கு பிறந்த பிள்ளை ஈசா, ஈசாவுக்கு பிறந்தவர் தாவீது. ஆகவே இந்த தாவீதுடைய வழிமரபு பெத்லகேமிலிருந்து ஆரம்பித்து வருகிறது. பெத்லகேம் ஒரு சின்ன ஊர் தான். ஆனால் இந்த ரூத்து மணந்து கொண்ட இந்த போவாசுடைய அந்த இடம் என்பது பெத்லகேம். அதிலிருந்து தலைமுறை உருவாகி தாவீதுக்கு செல்லுகிறது. ஆண்டவருடைய வாக்கு அருளப்படுகிறது. தாவீதுடைய குலத்திலே உங்களுக்காக மீட்பர் ஒருவர் பிறப்பார் என்ற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. பாருங்கள், ஆட்டிடையர்கள் ஒரு பக்கம், யாரும் அறியாத பெத்லகேம் இன்னொரு பக்கம். இந்த இடங்களைத்தான் ஆண்டவர் தேடுகிறார். காரணம், ஆண்டவர் தேடிச் செல்வது வறியவர்களை, ஆண்டவர் தேடிச் செல்வது வறியவர்களை தேடுகிறார், ஏழைகளை தேடுகிறார். அடுத்து அவர் பிறக்கின்ற இடத்தை பாருங்கள், மாட்டுக்குடிலை பிறக்கிறார். மாட்டுடை குடில். சின்ன பிள்ளைங்கள்ட்ட எப்போ கேட்டாலும் சொல்லுவீங்க, இயேசு எங்கே பிறந்தார் அப்படின்னா சொல்லுவீங்க. பிழைச்சிருவர்கள் சொல்லுவீங்களா? இயேசு எங்கே பிறந்தார்? எங்கே பிறந்தார்? மாட்டு தொழுவத்தில் பிறந்தார்.
இயேசு மாட்டடை குடிலில் பிரதி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை ஒரு சின்ன ஒரு ஊரில் ஒரு ஃபாதர் பிரசங்கம் வச்சுட்டு இருக்கும்போது, மறையுறை வைத்து கொண்டு இருக்கும்போது அந்த மக்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இப்போ இந்த கோயிலில் அன்னை மரியாவும் யோசேப்பும் கணவன் மனைவியாக நேரடியாக வந்து நின்னா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். கேள்வி புரிஞ்சா உங்களுக்கு? இந்த கேள்வி உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சா புரியலையா? அந்த ஃபாதர் கேட்ட கேள்வி இதுதான். அன்னை மரியாவும் யோசேப்பும் நேரில் இப்போ உங்கள் முன்ன வந்து நின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? சரி, நீங்கள் என்ன செய்வீங்க? இப்போது அன்னை மரியாவும் யோசேப்பும் வந்து அப்படி உங்கள் முன்ன வந்து நிற்கிறார், நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? நம்ம இப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம், யாரோ வந்திருக்காங்க இல்லையா? என்ன செய்வோம்? கூப்பிடுவோமா? வாங்க உட்காருங்கன்னு சொல்லுவோமா? நீங்கள் மேலே இருக்க வேண்டியவங்க என் கீழே வந்தீங்க அப்படின்னு சொல்லுவோம். சிரிப்போம், புன்னகைப்போம், கும்பிடுவோம், செய்வோம் இல்லையா? இதெல்லாம் நம்ம செய்வோம். அன்றைக்கி பெத்லகேமில் மரியாவும் யோசேப்பும் ரெண்டு பேருமாக இடம் தேடி அலைகிறார்கள். இடம் தேடி போகிறாங்க, இடம் கிடைக்கல. இடம் தேடுறாங்க, இடம் கிடைக்கல. ஏன் கிடைக்கல தெரியுமா? ஒன்று, இவர்களை யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது இவங்க யாருன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. இந்த பெண் கருவுற்று இருக்கிறார், நிறை மாதத்தில் இருக்கிறார். ஆகவே இடம் தேடுகிறார், சத்திரத்தை தட்டுகிறார், சத்திரம் திறக்கல. வீடுகளில் கேட்கிறார், வீடுகள் அடைக்கலம் கொடுக்கல. தேடிக்கிட்டே போகிறாங்க, எங்கேயும் இடம் இல்லை. ஆனால் இடம் இருந்திருந்தாலும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இவங்களை முன்பின் தெரியாத மனிதர்கள் ஒருவேளை கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ நம்மகிட்ட வாங்க, அன்னை மரியா வந்தால் நீங்கள் ஏற்றுவீங்க. ஒருவேளை யாருன்னே தெரியாது. இது போல் ரெண்டு பேர் வராங்க. நம்ம ஏற்றுக்குவோமா? ஏற்றுக்க மாட்டோமா? ஏற்றுக்க மாட்டோம். ஏற்றுக்க மாட்டோம் தானே? ஏற்றுக்க மாட்டோம். கோயில் முன்னே வந்து நின்னாலும் சரி, கோயிலுக்கு உள்ளே வந்தோன்னா பிடிச்சி கொண்டு வெளியே விட்டுருவோம். கோயிலுக்குள்ளே வந்தால் வெளியே பிடிச்சி விட்ருவோம். அல்லது பங்கு பெறும் ஆட்களை கூப்பிடுவோம், இங்கே பாருங்கள், கூட்டிகிட்டு வெளியே போங்க. ஏற்றுக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்க மாட்டோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடியும் அந்த பெத்லகேம் சுற்று வட்டாரத்திலே இவர்களை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், இவர் பிறக்க இருக்கக்கூடிய மெசியாத்தான் இவர்தான் மரியா என்பதும் அவர்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்பில்லை. ஆகவே விரட்டி அடிக்கப்படுகிறார். கடைசியில் மாட்டுக்கொட்டகை அவர்களுக்கு தஞ்சமாகிறது. கடவுள் ஏழைகளையும் வறியவர்களையும் ஏழ்மையான இடங்களையும் தேடி செல்கிறார். இன்னைக்கு இந்த முதல்ல சொன்னேனே, எல்லா இடங்களும் போர் பதட்டங்கள் நிறைந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று ஆண்டவர் இயேசு, உயிர்த்த இயேசுனுடைய அந்த வார்த்தைகள் கூட இன்னைக்கு அமைதியை சொந்தமாக்கி கொள்ள முடியாமல் தவிக்கிறோமே, தவித்துக் கொண்டிருக்கிறார்களே. இந்த அமைதியை கொடுப்பதற்காக இயேசு வந்தார். அமைதியை கொடுப்பதற்காக, சந்தோஷத்தை கொடுப்பதற்காக. ஆகவே தான் அன்னை மரியா வழியாக, யோசேப்பு வழியாக தன்னுடைய ஒரே மகனை கடவுள் இந்த உலகத்திலே அனுப்பி கொடுத்து நம்முடைய உள்ளங்களிலே பிறக்க செய்கிறார். இன்னைக்கு நமக்கு தேவை என்ன அப்படின்னு சொன்னால், இப்படி குடில்களில் இயேசுவை பிறக்க வைத்து அழகு பார்ப்பதோடு நின்று விடக்கூடாது. இதெல்லாம் ஒரு அடையாள செயல்கள். இது ஒரு அடையாளம். ஆண்டவர் இயேசு நமக்காக இந்த மண்ணகத்திலே பிறந்தார் என்பதனுடைய ஒரு அடையாளம் இந்த குடில். ஆனால் நம்முடைய இதயங்கள் ஒரு குடிலாக மாறணும், நம்ம மனசு ஒரு குடிலாக மாறணும். நம்முடைய மனசில் இயேசு பிறக்கணும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த கிறிஸ்து பிறப்பு காலங்களில் சண்டை சச்சரவுகள் தீர வேண்டும், மனக்கசப்புகள் தீர வேண்டும், சுயநலங்கள் தீர வேண்டும், இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நல்ல மனசு நம்ம எல்லோருக்கும் வர வேண்டும். யாரையும் வஞ்சிக்க கூடாது. இப்படி நல்ல மனசு, நல்ல பண்பு நம் எல்லோருக்கும் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய இதயம் ஒரு சின்ன குடிலாக மாறுகிறது. அந்த குடிலுக்குள்ளே இயேசு பிறப்பார் என்பது நிச்சயம். தொடர்ந்து ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களிலே, நம்முடைய உள்ளத்து குடிலே பிறக்க வேண்டுமாய் ஜெபிப்போம். ஆமீன். எல்லாரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன்.
பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புக்குரியவர்களே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்ன அந்த ஆண்டவரிடத்திலே நம்முடைய தேவைகளை எல்லாம் நம்பிக்கையோடு எடுத்துரைப்போம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் மேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் மேசையா. ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் மேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் மேசையா. மீட்பை வழங்க இறங்கி வந்த ஆண்டவரே, உமது பணியை இந்த அவனியில் செய்வதற்கு தங்களை அர்ப்பணித்து கொண்ட திரு அவை தலைவர்களை ஆசீர்வதித்து அனைத்து நலன்களையும் கொடுத்து பணிவாழ்வில் உடன் பயணித்து தாயாக தந்தையாக இருந்து அவர்களை காத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் மேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் மேசையா. அன்பை கொடுக்க அவனிக்கு வந்த ஆண்டவரே, கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் அனைவரும் அளவில்லாத உமது அன்பை அனுதினமும் சுவைத்து அதை அனைவருக்கும் கொடுத்து நல்லுறவோடு வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் மேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் மேசையா. எம்மை தேடி வந்து மகிழ்ச்சியை கொடுத்த ஆண்டவரே, நாங்களும் இந்த நல்ல நாளில் ஏழைகள், அனாதைகள், சாலையோரத்தில் வாழும் நண்பர்கள், துப்புரவு பணியாளர்கள், மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகள், முதியோர் இல்லத்தில் இருக்கும் மூத்தோர் அனைவரையும் தேடி சென்று எங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொடுக்க வரந்தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் மேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் மேசையா. எம் நம்பிக்கையாக பிறந்த ஆண்டவரே, இயேசு பிறந்த 2025ஆம் ஆண்டில் ஜூபிலி விழாவை தொடங்கும் இந்நாளிலே எம் திருத்தந்தை இந்த ஆண்டில் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக வாழ எமக்கு அழைப்பு விடுத்துள்ளதை அறிந்துள்ள நாங்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழவும் உடன் வாழும் அனைவருக்கும் நம்பிக்கையின் தூதர்களாக செயல்படவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே,
கேட்பதை தாரும் இசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இசையா. வழிநடத்தும் மாயனே எம் இறைவா, எங்கள் பங்கு என்ற குடும்பத்தில் உள்ள குடும்பங்களை ஆசீர்வதியும். பங்கிலுள்ள நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தின் மக்கள் என்ற உணர்வுடன் வாழவும், துவங்கி இருக்கின்ற இந்த யூபிலி ஆண்டில் எங்கள் நம்பிக்கை வாழ்விலும் ஆண்டவரை பற்றி அறிவதிலும் நாளும் வளரவும் வரந்தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இசையா. சிறிது நேரம் மௌனமாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் பிற தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். தாயும் தந்தையுமாகிய இறைவா, இந்த அருமையான இரவு பொழுதிலே ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு விழா கல்வாரி வழியிலே பங்கேற்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பளித்திருக்கின்ற இறைவா, அந்த மேலான செயலுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் இறைவா. எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை விதமான நன்மைத்தனங்களை நீர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற இறைவா, எங்களுக்கு தேவையான உணவு, உடை, உறைவிடத்தை அளித்து நாங்கள் பயணிக்கின்ற பொழுது எங்கள் பயண வேளையிலே நீர் உடனிருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இறைவா, அந்த மேலான செயலுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் இறைவா. எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை விதமான துன்பங்கள், போராட்டங்கள், வேதனைகள், சோதனைகள், நோய்கள், தோல்விகள், துயரங்கள், நெருக்கடிகள் இவைகள் வருகின்ற பொழுதெல்லாம் நீர் எங்களோடு உடனிருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இறைவா, அந்த மேலான செயலுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் இறைவா. இதோ இந்த நேரத்திலே உம் பிள்ளைகளாய நாங்கள் நம்பிக்கையோடு விரும்பி கேட்கின்ற ஒவ்வொரு வேண்டுதலுக்கு நீர் கனிவாய் செவி சாய்த்தருளும் இறைவா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் இறைவா. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் பாதத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் இறைவா. பாலன் இயேசுவை குடிலிலே பிறக்க செய்ய நாங்கள் குடில்களை அலங்காரம் செய்திருக்கின்றோம். எங்களுடைய குடில்களில் மட்டுமல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையிலும், எங்களுடைய குடும்பங்களிலும், எங்களுடைய அன்பியங்களிலும், எங்களுடைய பங்கு சமூகத்திலும் பாலன் இயேசு பிறந்து, பாலன் இயேசு இந்த உலகிற்கு தன்னை அர்ப்பணித்து கொடுத்தது போல, பிறருக்காக பகிர்ந்து வாழ்ந்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய திறமைகள், எங்களுடைய நேரங்கள், எங்களுடைய செல்வங்கள் இவற்றை நாங்கள் பிறரோடு பகிர்ந்து இந்த உலக மனிதர்களுடைய மீட்பிற்காக நாங்கள் உழைக்க அருள் புரிந்தலும். பாலன் இயேசு இந்த உலகத்திலே மகிழ்ச்சியூட்டுகின்ற செய்தியை கொடுத்தது போல எங்களுடைய வாழ்வால் நாங்கள் பிறருக்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடியவர்களாக மாற எங்களுக்கு அருள் புரிந்தலும். எங்களுடைய மகிழ்ச்சி பிறருக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் அன்பையும் வெளிப்படுத்தும் விதமாக இருக்க அருள் புரிந்தலும். இயற்கையினுடைய சீற்றங்களாலும், போர்களாலும், தீவிரவாத தாக்குதல்களாலும், விபத்துக்களாலும் உள்ளாக்கப்பட்டு மன அமைதி இழந்து தவித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீர்தாமை ஆறுதலாகவும் துணையாகவும் இருந்து வழி நடத்தி அருளும் இறைவா. வரவிருக்கின்ற நாட்களையும் பாதத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று திருப்பாடல் ஆசிரியர் குறிப்பிட்டது போல பாலன் இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வருகின்ற நாட்களிலும் பாலன் இயேசுவினுடைய அருளும் ஆசீரும் எங்களோடு என்றும் தங்கி எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி அருள வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமீன். காணிக்கை பவனி. விண்ணவர் வாழ்த்தொலி காணிக்கை, மண்ணிலே இடையவர் காணிக்கை. விண்ணவர் வாழ்த்தொலி காணிக்கை, மண்ணிலே இடையவர் காணிக்கை. விண்மீனுதயம் காணிக்கை, மன்னர்கள் பொன் பொருள் காணிக்கை. மன்னர்கள் பொன் பொருள் காணிக்கை. காணிக்கை
நல் காணிக்கை நாமும் தருவோம் காணிக்கை. காணிக்கை நல் காணிக்கை நம்மை தருவோம் காணிக்கை. விண்ணவர் வாழ்த்தொலி காணிக்கை மண்ணிலே இடையவர் காணிக்கை. எளிய இதயம் புதிய நினைவும் எடுத்து வருவோம் காணிக்கை. கருணை உள்ளம் பரந்த பார்வை நினைத்து தருவோம் காணிக்கை. எளிய இதயம் புதிய நினைவு எடுத்து வருவோம் காணிக்கை. கருணை உள்ளம் பரந்த பார்வை நினைத்து தருவோம் காணிக்கை. மேன்மையான தெய்வம் பிறந்தார் உவந்து அளிப்போம் காணிக்கை. மீட்பர் இவரே, மெசியா இவரே, நம்மை கொடுப்போம் காணிக்கை. காணிக்கை நல் காணிக்கை நாமும் தருவோம் காணிக்கை. காணிக்கை நல் காணிக்கை நம்மை தருவோம் காணிக்கை. விண்ணவர் வாழ்த்தொலி காணிக்கை மண்ணிலே இடையவர் காணிக்கை. உண்மை உழைப்பில் விளைந்ததெல்லாம் படைத்து மகிழ்வோம் காணிக்கை. அன்பு உறவில் மனிதநேயம் மலர தருவோம் காணிக்கை. உண்மை உழைப்பில் விளைந்ததெல்லாம் படைத்து மகிழ்வோம் காணிக்கை. அன்பு உறவில் மனிதநேயம் மலர தருவோம் காணிக்கை. ஞானம் காக்க பிறந்த பாலன் பாதம் கொணர்வோம் காணிக்கை. வாழ்வும் இவரே, வழியும் இவரே, நம்மை அழைப்போம் காணிக்கை. காணிக்கை நல் காணிக்கை நாமும் தருவோம் காணிக்கை. காணிக்கை நல் காணிக்கை நம்மை தருவோம் காணிக்கை. விண்ணவர் வாழ்த்தொலி காணிக்கை மண்ணிலே இடையவர் காணிக்கை. விண்ணவர் வாழ்த்தொலி காணிக்கை மண்ணிலே இடையவர் காணிக்கை. எளிய இதயம் புதிய நினைவும் எடுத்து வருவோம் காணிக்கை. கருணை உள்ளம் பரந்த பார்வை நினைத்து தருவோம் காணிக்கை. எளிய இதயம் புதிய நினைவு எடுத்து வருவோம் காணிக்கை. கருணை உள்ளம் பரந்த பார்வை இணைந்து தருவோம் காணிக்கை. மேன்மையான தெய்வம் பிறந்தார் உவந்து அளிப்போம் காணிக்கை. மீட்பர் இவரே, மெசியா இவரே, நம்மை கொடுப்போம் காணிக்கை. காணிக்கை நல் காணிக்கை நாமும் தருவோம் காணிக்கை. காணிக்கை நல் காணிக்கை நம்மை தருவோம்
மன்னவர் வாழ்த்தொலி காணிக்கை மண்ணிலேங்கிடையவர் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. தாயும் தந்தையுமாகிய இறைவா, எங்களுக்கு அருள்வரிய உம்மை வேண்டுகின்றோ. இந்த அளவுக்கு பெரும் கொண்டாட்டங்களை சிறப்பான ஊழியத்துடன் எதிர்கொள்கின்றோமோ, அந்த அளவுக்கு எங்கள் மீட்பின் தொடக்கம் இவற்றில் அமைந்துள்ளது என்பதை நாங்கள் உணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே தூயவரான தந்தை, இன்றும் இல்லை எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதிய நீதியுமா எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் அறை நிகழ்வழியாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண்காணாதவை மீதுள் அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடு அரியணை இளமர்வோர் தலைமை தாங்குவோரோடு வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நோங்களும் அது மாட்சிமையை புகழ் முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. திருப்பலியினுடைய முக்கியமான நேரம். ஒரே ஒரு கருத்தை மட்டும் மனதில் நிறுத்துவோம். பாலனேசுவனுடைய அன்பு, அமைதி, மகிழ்ச்சி நம்முடைய உள்ளங்களிலும் நம்முடைய இல்லங்களிலும் நம்முடைய பங்கிலும் நம்முடைய அன்பியங்களிலும் இந்த பகுதியிலும் நிலைபெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவையை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தவுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது வாழுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு உளமறிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூயாவையார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெல்லாம் வரவிருக்க நமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ், ஏனைய திருநிலையினர் அனைவரோடும் முத திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்வீராக. ஆண்டவரை, உயிர்தல நம்பிக்கையோடு இறந்து போன எல்லாரையும் ஒளிமிக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்வீராக. கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மண்ணின் மறைசாட்சி புனித தேவ சகாயம், இன்னும் எல்லா புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் நிலைவாழ்வுக்கு தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வெள்ளியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பே எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருளீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும்
ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேலிரக்கம் வையும் எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேலிரக்கம் வையும் எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடல் திருத்தன்மை காத்து முடிவில்லாத வாழ்வளிப்பதாக. அருளே என் உயிரே என் அன்பே நீ வா வா, உயிராய் என் உணர்வாய் உறைந்திடவே வா வா. அருளே என் உயிரே என் அன்பே நீ வா வா, உயிராய் என் உணர்வாய் உறைந்திடவே வா வா. அன்னை மறிந்தவரே, அழகாய் அவனி வந்தவரே, இறைவனின் அருள்சுனையே இணையில்லா இறைமகனே. அன்னை மறிந்தவரே, அழகாய் அவனி வந்தவரே, இறைவனின் அருள்சுனையே இணையில்லா இறைமகனே. இயேசுவே இயேசுவே குழந்தை இயேசுவே, வாருமே வாருமே உள்ளம் வாருமே.
அழகான தமிழில் இசை பாடவா இதயம் எழுந்து நீ வா அருளே என் உயிரே என் அன்பே நீ வா வா உயிராய் என் உணர்வாய் உறைந்திடவே வா வா அருளே என் உயிரே என் அன்பே நீ வா வா உயிராய் என் உணர்வாய் உறைந்திடவே வா வா மழலை சிரிப்பினிலே சிரிக்கின்றேன் மகிழ்கின்றேன் மன்னவன் வரவினிலே என் இதயம் நெய்ந்திடுதேன் மழலை சிரிப்பினிலே சிரிக்கின்றேன் மகிழ்கின்றேன் மன்னவன் வரவினிலே என் இதயம் நெகிழ்ந்திடுதேன் இதயமே இன்பமே குழந்தை இயேசுவே இதயமே இன்பமே குழந்தை இயேசுவே இதய கோயில் குடிகொள்ள எழுந்து வாருமே உளமு வந்து உந்தன் புகழ் பாடவா உயிரில் கலந்த நீ வா உளே என் உயிரே என் அன்பே நீ வா வா உயிராய் என் உணர்வாய் உறைந்திடவே வா வா அருளே என் உயிரே என் அன்பே நீ வா வா உயிராய் என் உணர்வாய் உறைந்திடவே வா வா அன்னை மறிந்தவரே அழகாய் அவனி வந்தவரே இறைவனின் அருள் துணையே இணையில்லா இறை மகனே அன்னை மறியேற்றவரே அழகாய் அவனி வந்தவரே இறைவனின் அருள் சுனை இணையில்லா இறை மகனே இயேசுவே இயேசுவே குழந்தை இயேசுவே மாறுமே மாறுமே உள்ளம் மாறுமே இயேசுவே இயேசுவே குழந்தை இயேசுவே மாறுமே மாறுமே உள்ளம் மாறுமே அழகான தமிழில் இசை பாடவா என் இதயம் எழுந்து நீ வா அருளே என் உயிரே என் அன்பே நீ வா வா உயிராய் என் உணர்வாய் உறைந்திடவே வா வா அருளே என் உயிரே என் அன்பே நீ வா வா உயிராய் என் உணர்வாய் உறைந்திடவே வா வா மழலை சிரிப்பினிலே சிரிக்கின்றேன் மகிழ்கின்றேன் மன்னவன் வரவினிலே என் இதயம் நெகிழ்ந்திடுதேன் மழலை சிரிப்பினிலே சிரிக்கின்றேன் மகிழ்கின்றேன் மன்னவன் வரவினிலே என் இதயம் நெகிழ்ந்திடுதேன் இதயமே இன்பமே குழந்தை இயேசுவே இதய கோயில் குடிகொள்ள எழுந்து வாருமே இதயமே இன்பமே குழந்தை இயேசுவே இதய கோயில் குடிகொள்ள எழுந்து வாருமே உளமு வந்து உந்தன் புகழ் பாடவா என் உயிரில் கலந்து நீ வா அருளே என் உயிரே என் அன்பே நீ வா உயிராய் என் உணர்வாய் உறைந்திடவே வா வா அருளே என் உயிரே என் அன்பே நீ வா வா உயிராய் என் உணர்வாய் உறைந்திடவே வா வா நன்றி மன்றாட்டுக்கள். பேரன்பால் எங்களை வழிநடத்தும் எம் இறைவா, இன்று உமது பிறப்பு நிகழ்வை அகமகிழ்வோடு கொண்டாடி
உமது அன்பையும் மகிழ்வையும் நிறைவாக அனுபவிக்க எங்களுக்கு கிடைத்த வாய்ப்புக்காக உமக்கு எம் நெஞ்சம் நிறைந்த நன்றியை கூறுகின்றோம். நன்றி இறைவா, நன்றி. நன்மைகள் நிறைந்த இறைவா, இப்பலியின் மூலம் எமக்கு கிடைத்த பாலன் இயேசுவின் நிறைவான ஆசியிற்காகவும் எம் குடும்பங்களில் அன்பும் ஆசியும் என்றும் தங்கியிருந்து வழி நடத்தியதற்காக நன்றி கூறுகின்றோம். நன்றி இறைவா, நன்றி. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் பிறந்த பாலன் இயேசுவினுடைய கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களை அருள் தந்தையர்கள் சார்பாக கூறிக்கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாலன் இயேசுவினுடைய அருளும் ஆசீரும் உங்களோடு என்றும் தங்குவனவாக. அன்புக்குரியவர்களே, இன்று நம்மோடு இந்த பலியிலே இணைந்து ஜெபித்து அருளுரை வழங்கியவர்கள் பேரருள் தந்தை ஜெயக்குமார் அவர்கள் நமது குளுத்தரை மறை மாவட்டத்தினுடைய பொருளர் தந்தையாக இருந்து சிறப்பான விதத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய நெருங்கிய நண்பர் அருள் தந்தை அவர்கள் பொறுப்பேற்றது முதல் 1000 இல்ல கட்டுமான பணிகளையும் இன்னும் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய பல்வேறு நிறுவனங்களினுடைய வளர்ச்சி பணிக்காகவும் அவருடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாளிலே அழைத்த பொழுது அவர்கள் வருகை தந்து மாதாபுரத்தில் திருப்பலியும் மறையுரையும் ஆற்றினார்கள். இங்கு மறையுரை ஆற்றினார்கள். அருள் தந்தை அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இன்றைய வழிபாட்டை சிறப்பித்தவர்கள் 1 முதல் 6 வரையுள்ள அன்பியங்கள் சிறந்த முறையிலே தயாரித்திருந்தார்கள். இந்த சிறப்பித்தவர்களுக்கும் இதை ஒருங்கிணைத்த திருவழிபாட்டு குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் இந்த நாளிலே பீடத்தை அலங்காரம் செய்த அருள் சகோதரிகள் இன்று மட்டுமில்லாமல் எல்லா நாட்களிலும் நம்முடைய பங்கு சமூகத்தினுடைய பணிகளிலே உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள். இந்த பஜனை நேரத்திலும் பஜனையினோடு கூட சென்று ஒவ்வொரு இல்லங்களையும் சந்தித்து ஜெபம் செய்தவர்கள் அருள் சகோதரிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இன்னும் உபதேசியார் பீடசிறார்கள் நல்ல பாடல்களை பாடிய பாடகர் குழுவினருக்கும் இசைக்கருவி மீட்டிய பீடசிறுவருக்கும் இன்னும் பாடல் பாடிய அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். அன்புக்குரியவர்களே, 16 நாட்கள் பஜனை பாடப்பட்டது. அந்த பஜனை பாடியவர்களுக்கு அறிவிப்பு முடிந்த பின்பு அதிலே பரிசுகள் கொடுக்கக்கூடியவர்களுக்கு பரிசுகள் கொடுக்கப்படும். அதோடு மட்டுமல்லாமல் பஜனைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லா அன்பியங்களிலும் எல்லா நாட்களிலும் இறுதியாக அருள் சகோதரிகளிலும் தேநீர் மற்றும் உணவு ஏற்பாடுகளை செய்தவர்கள். ஒரு சில அன்பியங்களில் ஒரே குடும்பம் அவருடைய அன்பளிப்பாக கொடுத்தார்கள். ஒரு சில அன்பியங்களிலே எல்லோரும் இணைந்து அந்த உணவை கொடுத்தார்கள். எப்படியும் எல்லா நாட்களிலும் சிறந்த விதத்திலே அந்த உணவுகளை தயாரித்து கொடுத்த அதற்கும் ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆலய விழாகத்திலே நட்சத்திரங்கள், ஒரு பெரிய நட்சத்திரம் மற்றும் சிறிய நட்சத்திரங்கள் என்று பல நட்சத்திரங்கள் என்று ஒளிகள் இந்த நட்சத்திரங்கள் மின்னிக்கொண்டிருக்கின்றது. அந்த நட்சத்திரங்களை வடிவமைத்தவர்களுக்கும்
இன்னும் குடில் அலங்காரங்கள் ஆலயத்திற்குள்ளும் ஆலயத்திற்கு வெளியிலும் சிறுவர்கள், இளைஞர்கள், திருமணமானவர்கள் என்று அதிகமானவருடைய உழைப்புகள் இதிலே இருந்ததை பார்க்க முடிந்தது. இதை உழைத்த அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். இன்னும் இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்கின்ற சகோதரன் செல்வனுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். அன்புக்குரியவர்களே, நேற்றைய முன்தினத்திலே பலூன் கிறிஸ்மஸ் நடைபெற்றது. எப்படி இருந்து நல்லா இருந்து. வராதவங்க இப்படி ஒரு மகிழ்ச்சியை இழந்தாங்க. அப்படி தான் நான் சொல்லுவேன். எனக்கு அது ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. 12 அன்பியங்களும் யாருக்கு பரிசு கொடுக்கலாம்? நல்ல ஒத்துழைப்போடு நிறைய பங்கேற்பு இருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. எப்படியும் பரிசு வாங்கியே தீரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் நிற்கிறாங்க. யாருக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு பரிசு? எல்லாரும் எனக்கு அன்பியத்துக்கு கிடச்சோம். 2 அன்பியத்துக்கு அந்த பரிசை கொடுக்கலாமா? 2 அன்பியத்துக்கு அந்த பரிசை கொடுக்கலாமா? முதல் பரிசை கஷ்டப்பட்டு 6 பேர் வந்தாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு 6 பேர் வந்தாங்க. 2 அன்பியத்தில் பரிசு கொடுத்துடலாமா? அந்த ஒரு அன்பியத்தில் தான் ஆள் குறைவாக இருந்தது பார்த்தா. ஆனால் நிறைய வீடு உண்டு. குறைவாக வீடு உள்ள 12 அன்பியத்துலேயே நிறைய பேர் வந்தாங்க. அதனால் எல்லா அன்பியமும் அதற்கேற்ற உழைப்பு என்று எல்லாம் நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தீங்க. இருந்தீங்களா இல்லையா? எல்லாரும் கரெக்டாக 5:30 மணிக்கு தொடங்கணும்னு சொல்லி 6 மணிக்கு தொடங்குச்சு. 9:30 மணி வரை வீட்டுக்கே போகலை. ஒரே ஒரு அன்பியம் மட்டும் இடையில காணாமல் போச்சு. 7 அன்பியம் இடையில அவங்க டயர்டாயிட்டாங்க. டான்ஸ் ஆடி நல்ல டான்ஸ் ஆடி இது வருஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருப்பது நமக்கு எல்லாம் என்னது உள்ளே இருக்க டென்ஷன் எல்லாம் என்ன செய்யும்? ரிலீஸ் ஆகிரும். டென்ஷன் எல்லாம் ரிலீஸ் ஆகி அன்பியத்தில் உள்ள குடும்பங்கள் எல்லாம் சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க, ஆண்களும் பெண்களும் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஊர் அது ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாடுவது எனக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. தொடக்கம் முதல் இறுதி வரை நான் இருந்தேன். போட்டி போட்டு பலூன், போட்டி போட்டு பாடல், நடனம் போட்டி எல்லாம். போட்டியில் முக்கியமாக ஹிட் அடித்தது என்னது? வடம். இழுத்ததில் வடாத்து வச்சு அப்படிதானா? அவ்வளோ பலசாலிகள் அப்படிதானா? அதுதான் நல்ல சிறப்பாக நல்லா இருந்தது. எல்லாம் அறிவுபூர்வமான கடைசியில் ஒரு விளையாட்டு நடந்த என்னது? 2 அன்பியம் கடைசியில் இருந்தேன். 1 அன்பியமும் 11 அன்பியமும் 11க்கும் பரிசு உண்டு, 1 அன்பியமும் பரிசு உண்டு. அப்படி தானே? 2ம் கடைசியில் இருந்தாங்க. பார்வையில் கொஞ்சம் உடனே செல்லில் வீடியோ எடுத்து முடியாதுக்கு நான் பாருங்கள் ஃபாதர் 1 அன்பியக்காரங்களாம் இப்படி தான் கை வச்சாங்க, நாங்களாம் இப்படி தான் கை வச்சோன்னு சொல்லிட்டு 11 அன்பியக்காரங்க விட்டு பிடிக்கல. அதனால் அவங்களாம் பாராட்டணும் எல்லாரும். அதனால் யாருக்கு எப்படி பரிசுன்னு சொல்லிட்டு கடைசியில் அறிவிக்கப்படும். எல்லாருக்கும் பரிசு உண்டு. 12 அன்பியத்துக்கும் பரிசு உண்டு. சரியா? ஆனால் ஃபஸ்ட்டு செகண்ட் யாருன்னு உண்டு. அதில் பரிசு தரம் கூடுதலும் குறைவாகவும் இருக்கும். 12 அன்பியத்திற்கும் பரிசு கொடுக்க சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக ஈடுபட்டீங்க. அதனால் எல்லாரும் அதில் பரிசு உண்டு. சரியா? திருவிழாவின் போது 2ஆம் நாள் திருவிழாவிலே ஆர்கெஸ்ட்ரா கிறிஸ்தவ இசை கச்சேரி இசை பாடல் பாட உள்ளவர்கள் 26ஆம் தேதி மாலை 5 மணிக்கு பயிற்சி நடைபெறும். வியாழக்கிழமை மாலை 26ஆம் தேதி 5 மணிக்கு பயிற்சி நடைபெறும். பாடல் பாட விரும்புகிறவர்கள் அத்தனை பேரும் பங்கேற்கலாம். சரியா? பாட்டு கிளாஸில் உள்ளவங்களுக்கு தான் இல்லை. பங்கில் உள்ள சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உண்டு. ஆண்களுடைய பாட்டு இதிலே ஒருவர் தான் இருக்கார். அதனால் கொஞ்சம் பேர் கூட அந்த பாட்டு போட்டியில் பாடல்
கச்சேரியிலே பங்கேற்று நல்ல பாடல்கள் கோயிலையும் பாடலாம். சரியா? சரி, இப்பொழுது பரிசுகள் கொடுக்கப்படுகிறது. முதலிலே பஜனை பற்றிய பரிசு, அது முடிந்த பின்பு பலூன் கிறிஸ்மஸ்னுடைய பரிசுகள் கொடுக்கப்படும். பரிசை பேரருள் தந்தை ஜெயக்குமார் அவர்கள் வழங்குவார்கள். திருமதி ரஞ்சிதம். பஜனைக்கு உள்ளவங்க வந்து வாங்க. இதில் எத்தனை அன்பியம்? ரஞ்சிதம் யார்? 7 அன்பியம் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. அன்பியம் 2. அன்பியம் 2. வரலையா? திருமதி ஷைலா அன்பியம் 3. திருமதி எல்சி அன்பியம் 10. திருமதி விஜயமேபிள் அன்பியம் 5. திரு ஸ்டீபன் அன்பியம் 1. திரு ரசல்ராஜ் அன்பியம் 8. திரு ஜான் போஸ்கோ அன்பியம் 6. செல்வன் பிராங்க்லின் அன்பியம் 10. செல்வன் பிராங்க்லின் அன்பியம் 10. செல்வன் பென்னி அன்பியம் 10. செல்வன் பிரைஸ்லின் அன்பியம் 10. செல்வன் லெனின் அன்பியம் 10. செல்வன் சாஜி அன்பியம் 11. செல்வன் ஜியோ அன்பியம் 4. திரு அலெக்ஸ் அன்பியம் 5. செல்வன் ஜெனின் ரக்ஸ் அன்பியம் 11. செல்வன் கில்பர்ட் ஆடஸ் அன்பியம் 5. செல்வன் பென் சாசிமன் அன்பியம் 5. 5 அன்பியத்தில் ஒருத்தரையும் காணல. வயலுக்கு பக்கத்தில் இருக்கனால உறங்கிட்டாங்களோ? செல்வன் அஃப்ரின் அன்பியம் 10. செல்வன் அருண் அன்பியம் 10. அதுபோன்று எல்லா நாட்களும் குடும்பமாக வந்து இந்த பஜனையில் கலந்து கொண்ட திரு நெல்சன் மற்றும் திருமதி மார்டினால் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த குடும்பம் எல்லா நாட்களும் பஜனைக்கு துவக்கம் முதல் இறுதி வரை நல்லா பாட்டு பாடினாங்க, பங்கேற்றாங்க. தலைவரங்க கீழே வச்சுட்டு எடுத்து கொடுத்தேன். மேலே அதை எடுத்து கொடுங்க. அவங்க படம் பாட்டு எல்லாரும் கை தட்டு தட்டுங்க, ஒரு பாராட்டு சொல்லுங்க. வாசி. அடுத்ததாக கிறிஸ்மஸ் தாத்தாக்கள் வேடமணிந்து பஜனையில் கலந்து கொண்டவர்கள். அன்பியம் 1 ஷாகித் ஹெர்ஜின் ஜோ பெனித். ஷாகித் ஹெர்ஜின் ஜோ பெனித். அன்பியம் 2 டிக்ரோஸ். அன்பியம் 2 டிக்ரோஸ். அன்பியம் 3 மற்றும் 4 பெனோலின் ரஜா, மெர்சிக் ஃபெரோ, பியோசிக் ஃபெரோ, ஜர்வின் ரோஷன். பெனோலின் ரஜா, மெர்சிக் ஃபெரோ, பியோசிக் ஃபெரோ, ஜர்வின் ரோஷன்.
அன்பியம் 5 சர்ஜித், லிஜோ, ஷாண்டி, சஞ்சனா, சானியா. அன்பியம் 5 சர்ஜித், லிஜோ, ஷாண்டி, சஞ்சனா, சானியா. அன்பியம் 6 அஞ்சனா, நந்திதா. அன்பியம் 6 அஞ்சனா, நந்திதா. அன்பியம் 7 அரவிந்த், ஷெரின். அன்பியம் 7 அரவிந்த், ஷெரின். அன்பியம் 8 ஷெர்வின், பேப்லோ, ஜெப்ரின், ஜோ. அன்பியம் 8 ஷெர்வின், பேப்லோ, ஜெஃப்ரின், ஜோ. அன்பியம் 9 பிரிஜின். அன்பியம் 9 பிரிஜின். அன்பியம் 10 அருண், பிரிஜின், ஜஸ்டின், டேனி. அருண், பிரிஜின், ஜஸ்டின், டேனி. அன்பியம் 12 அகிலேஷ், டெஃப்ரின், ஃப்ராங்க். அன்பியம் 12 அகிலேஷ், டெஃப்ரின், ஃப்ராங்க். வர சொல்லு. கடைகள் பாடிய நாள் அன்று செல்வன் அஃப்ரின். பலூன் கிறிஸ்மஸ் 2 முதல் பரிசுகளும் 2 இரண்டாம் பரிசுகளையும் அன்பியங்கள் பெற்றுள்ளனர். முதல் பரிசு அன்பியம் 10 மற்றும் அன்பியம் 11. அன்பிய நிர்வாகிகள் வந்து வாங்க. நிர்வாகிகள் அன்பியம் 10 மற்றும் அன்பியம் 11 நிர்வாகிகள் இல்லையா? இரண்டாம் பரிசு அதேபோன்று 2 அன்பியங்கள் 3 மற்றும் 1. 3 மற்றும் 1. அதனைத் தொடர்ந்து எல்லா அன்பியங்களும் சிறப்புற கலந்து கொண்டனர். அவ்வகையில் அன்பியம் 6, அன்பியம் 5, அன்பியம் 6 மற்றும் அன்பியம் 5, அன்பியம் 5, இது ஆறு, அது ஆறு, பின்னால் பின்னால் ஆறு, இதான் இதான். அடுத்ததாக அன்பியம் 9, அன்பியம் 12, அன்பியம் 8. அன்பியம் 9, அன்பியம் 12, அன்பியம் 8. அந்த இது 12 12 12 சரி. 9
9. அடுத்ததாக அன்பியம் 2, அன்பியம் 7 மற்றும் அன்பியம் 4. அன்பியம் 2, அன்பியம் 7 மற்றும் அன்பியம் 4. அருள் சகோதரிகள் இந்த பஜனையில் பங்கேற்றாங்க. வாங்க, பஜனையில் பங்கேற்ற அருள் சகோதரிகள் யார்? சிஸ்டர் வாருங்க சிஸ்டர். ஏன் சிஸ்டர் கஷ்டமாக சிஸ்டர்? வந்துடுங்க சிஸ்டர். உங்களை தான், ஒன்று தான், வேறு ஒன்றும் வரல, 2 இருக்கு. அதை கூட கொடுத்து விடுங்க. இன்னொரு சிஸ்டர் சரி, கொண்டு போங்க. தாக்கி உள்ளது பிறகு. அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்மஸ் பலூன் கிறிஸ்மஸ் வழக்கமாக அருள் சகோதரர்கள் தான் இது நடத்துவார்கள். என்னிடத்தில் அருள் சகோதரர்களை பிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், பங்கில் உள்ள திறமையானவங்க இருந்து நடத்தினா போதான்னு சொல்லிட்டு, அந்த விதத்தில் பங்கு பேரை நிர்வாகிகள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து பங்கினுடைய துணைத் தலைவர் செல்வன் அஸ்வின் ஒரு நடுவரையும் கண்டுபிடித்து இந்த விளையாட்டுகளை வித்தியாசமாக, அதுலேயும் வித்தியாசமான ஒரு விளையாட்டு. என்ன விளையாட்டு? காய்கறியை வெட்டி கொடுக்க சொல்லி தின்னு பார்த்து சொன்னது. அது என்ன டெக்னிக்கல் தெரியுமா? ஒரு காயை சாப்பிட்டு அது வாயில் கிடக்கும் பொழுது 2வது காய்கறியை சாப்பிடும் பொழுது அதுக்கு டேஸ்ட் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிச்ச முடியாது. இருந்தாலும் 10 அன்பியக்காரி கெட்டிக்காரி ஏகதேசம் கண்டு அவள் டெக்னிக்கலாட்டு சவைக்கலை, கடித்து பார்த்து உடனே சைடில் போட்டு விழுங்கிட்டா. அதனால் கரெக்டாக நிறைய பேரை என்ன செய்ய சொல்ல முடிஞ்சு, பக்கத்தில் நான் நின்று பார்த்ததுனால தெரிஞ்சு. எல்லா விளையாட்டுகளும் எல்லா நிகழ்ச்சிகளும் நல்லா இருந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அஸ்வினுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு பாராட்டு சொல்லுங்கள். அவரோடு நடுவராக இருந்தவர். அவர் நம்ம பங்கில் மனசுண்டன்னா மார்க்கம் உண்டு. எல்லா வேலையும் என்ன செய்யலாம். அதுக்கு முக்கியமாட்டு என்ன செய்யணும்? மனசு தான். ஆலய விழாவும் சுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது, எல்லாம் நல்லா இருக்கிறது. சிறப்பாக திருவிழாவிலும் எல்லா நிகழ்வுகளிலும் ஒற்றுமையோடு பங்கேற்று சிறந்த விதத்திலே செயல்பட அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் நன்றி மன்றாட்டிற்காக எழுந்து நிற்போம். திருப்பலி முடிந்தவுடன் கரெக்டாக 12 மணிக்கு நம்ம கேக் வெட்டி கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவோம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் என்ன செய்யப்படும்? கேக்கு வழங்கப்படும். எல்லாரும் அமைதியாக அதை சுவைத்து ரசித்து பூசம் முடிஞ்ச பிறகு மாறி மாறி வாழ்த்து சொல்லி மகிழ்ச்சியை கொண்டாடிவிட்டு இல்லங்களுக்கு செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி கூறி மன்றாடுவோம். தாயும் தந்தையுமாகிய இறைவா, இவ்விண்ணகமறை நிகழ்வுகளில் ஒன்று பெருகிய நாங்கள் ஒரே திருமகனின் வரவிருக்கும் பிறப்பினால் புத்துயிர் பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வெளியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனுடைய சிறப்பு ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். அளவற்ற நன்மைகளை நிறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிக்கு பிறப்பால்
புனிதமிக்க இந்த இரவை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிர செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தி இடையர்களுக்கு தம் வானதூதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்க செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாருடைய ஆசை உங்கள் மீது இறங்கி உங்களை என்றும் தங்குவதாக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இப்பொழுது கேக் வெட்டப்படும். வெட்டி முடிஞ்ச பின்பு நம்ம வாழ்த்துக்களை அறிவித்து பகிர்ந்து கொண்டாடுவோம். கடவுளுக்கு மாட்சி உண்டாகுதே, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உண்டாகுதே, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுதே. Happy, 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 happy Christmas. Merry, merry, merry Christmas. Happy, 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 happy Christmas. Merry, 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 merry Christmas. விண்ணும் மண்ணும் துயிலும் பொன்னான நாளிதுவே, பூவுலகு எங்கும் பூபாளம் கேட்கின்றதே. பாரெங்கும் இனி என்றும் அவராட்சியே, பிடிவெள்ளி இவர்தானே அருள்வாழியே.
இருளில்லை ஒருபோதும் நம் வாழ்விலே, மறை பொருளாகிடும் விண்மலரே, மாதவமே மாபரனே, மறை பொருளாகிடும் விண்மலரே, மாதவமே மாபரனே. பிறந்து வா பிறந்து வா என்னுள்ள குடிலில் பிறந்து வா, பிறந்து வா பிறந்து வா என்னுள்ள குடிலில் பிறந்து வா. ஹாப்பி 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 கிறிஸ்மஸ், மேரி 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 கிறிஸ்மஸ், ஹாப்பி 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 கிறிஸ்மஸ், மேரி 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 கிறிஸ்மஸ். விண்ணும் மண்ணும் மகிழும் பொன்னான நாளிதுவே, பூவுலகு எங்கும் பூவாளம் கேட்கின்றதே. மண்ணும் மகிழும் பொன்னான நாளிதுவே, பூவுலகு எங்கும் பூபாலம் கேட்கின்றதே. விண்ணும் மண்ணும் மகிழும் பொன்னான நாளிதுவே, பூவுலகு எங்கும் பூபாலம் கேட்கின்றதே. தந்தை மகன் தூய ஆவியானவரே